கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவும் சிகரந்தோடும். சில நேரங்களில் பிறரால் நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. சிலர் வாழ்வு தர மறக்கிறார்கள். அதாவது நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கான தேவையுள்ள ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம். கணவன் மனைவியை சார்ந்து, மனைவி கணவனை சார்ந்து, பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து, பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து, இவ்விதமாக ஒன்றொன்று சார்பு நிலையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையினுடைய நிறைய காரணம் நடைபெறுகிறது. சில நேரங்களிலே நாம் நன்றாக வாழ்வதற்கு உதவியாக இருக்க வேண்டியவர்கள் அவ்விதமாக இருக்கவில்லை. எத்தனையோ பெண்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ கணவர்கள் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குறிப்பிட்ட சிலர் மூலமாக தனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஐயோ, இவர்கள் வாழ்வு தருவாள் என்று எதிர்பார்த்தோம், இவர்கள் என்னை வாழ வைப்பாள் என்று எதிர்பார்த்தோம், இவர்கள் எங்களுடைய வாழ்விற்கு துணையாக எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் கைவிட்டு விட்டார்களே, அவர்கள் வெறுத்து விலகி விட்டார்களே, அவர்களை நம்பி தூரமாக்கி விட்டார்களே என்றெல்லாம் அங்கலாய்க்கிற அநேகர் உண்டு. வாழ்க்கையில் ஒருவரால் ஒருவர் நாம் ஆதரவு பெறுகிறதும் ஆறுதல் பெறுகிறதும் வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்கிறதும் இயல்பான காரியம், தேவையான காரியங்கள். ஆனால் சில நேரங்களில் யாரால் வாழ வேண்டுமோ அவர்களால் வாழ முடியவில்லை. எவராலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அவரால் சந்தோஷமாக இருக்க முடியலை. சிலர் நம்முடைய வாழ்விற்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யலை. சிலர் நம்முடைய வாழ்வில் நாம் நன்றாக வாழ்வதற்கு தேவையான காரியங்களை வெட்டி விட்டார்கள். இப்போ என்ன செய்வது? மனிதர்கள் நமக்கு வாழ்வு தராவிட்டாலும் நமக்கு வாழ்வு தருவதற்கு என்றென்றும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் வாழ்வு தருகிறவர். அவர் நமக்கு ஒரு புது வாழ்வு தருகிறவர். மனிதர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய வாழ்வு கிடைக்காமல் போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எதிர்பார்க்கிறோம், இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்காக இனி உலகத்தில் வாழ்வதற்கே வழி இல்லை, இனி இந்த உலகத்தில் வாழ்வே இல்லை என்று எண்ண வேண்டிய தேவையில்லை. ஜீவனுக்கு அதிபதியாகிய கர்த்தர் நமக்கு வாழ்வு தர வல்லவராக இருக்கிறார். நாம் தனித்து விடப்பட்டாலும் கூட, நாம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட, நாம் வெறுக்கப்பட்டாலும் கூட, நாம் கசக்கப்பட்டாலும் கூட, நாம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கூட, அதற்காக வாழ்வு இல்லை என்று ஆகிவிடாது. மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுத்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை தந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஐயோ, எனக்கு ஆண்டவர் மட்டும் வாழ்வு தந்தால் போதுமா, மனுஷன் வாழ்வு தர வேண்டாமா? சில நேரங்களிலே மனிதர்களுடைய வாழ்வு நமக்கு கிடைக்காமல் போய்விட்ட பிறகு அதற்கு பிறகு அந்த மனிதர்களையே நாம் எண்ணி 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 இவரால் என்னுடைய வாழ்வு கிடைக்கணும், இவரால் எனக்கு வாழ்வு கிடைக்கணும், இவரால் எனக்கு வாழ்வு கிடைக்கணும், அந்த வாழ்வையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல. சில சூழல் மாறுகிற பொழுது கர்த்தரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு கர்த்தர் வாழ்வு தருவார். கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நடத்துவார். அவருக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை ஒருபோதும் நமக்கு தேவையற்றதாக இராது, பலனற்றதாக இருக்காது. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நீ என்ன இருக்குது உலகத்தில், நான் யாருக்காக வாழணும், யார் எனக்கு வாழ்வு தர போகிறாங்க, யாரும் எனக்கு இல்லையே, இந்த உலகத்தில் நான் ஒரு சுமையாக பாரமாக இருக்கிறேன். இல்லை, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்வதற்குத்தான் விசேஷமாக உலகத்தில் படைக்கப்பட்டவங்க. இந்த உலகம் இருக்கிறதே ஆண்டவருக்காக நீ வாழ்வதற்குத்தான். எனவே மனிதர்களால் கிடைக்க வேண்டிய வாழ்வு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டாலும் கூட கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கிற வாழ்வு உங்களை நிறைவுபடுத்தும், உங்களுக்கு சமாதானம் தரும், உங்கள் வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அவர் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவார், மகனே மகளை, நீ வாழ்வது நல்லது, எனக்கு தேவையானது, ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை படைத்திருக்கிறேன். அந்த விதமாக ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவார். எனவே நீங்கள் மனிதர்களுக்காக வாழ்வதை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை மனிதர்களால் மட்டும் வாழ்வடைவதில்லை. தேவனிடத்தில் அந்த வாழ்வு எதிர்பாருங்கள். அவர் வாழ வைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஜீவன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் புதிய வாழ்வை கொடுப்பார், உங்களை பூரிப்போடு நடத்துவார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார்.